கல்வியுடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமணி, உயர்கல்வி ஆலோசகர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை மருத்துவ படிப்புகள். இந்த துணை மருத்துவ படிப்புகளில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங், பாராமெடிக்கல் கோர்சஸ்ல நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, கார்டியாலஜி, கார்டியக் கேர் டெக்னாலஜி. இதை தவிர உங்களுக்கு ஃபார்மசி கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஏஎஸ்எல்பி, பிஆப்ட், இது மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இதுக்கு வந்து எப்படி நம்ம விண்ணப்பம் செய்கிறது, இது படித்தா என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், எவ்வளோ சம்பளம் இருக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நர்சிங் படிக்கிறோம். இந்த நர்சிங்கை ஃப்ரீயாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இப்போ இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் அப்படின்னே ஒரு படை இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான சிறப்பு படை. இதில் போய் படிக்கிறது முற்றிலும் இலவசம், வித் ஜாப். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். இது நிறைய தமிழக மாணவர்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு இந்த விழிப்புணர்வு ரொம்ப சற்று கம்மியாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, இந்த நீட் ரிசல்ட் வரும் பொழுது மறக்காமல் நான் சொல்லக்கூடிய இணையதளத்தில் போய் நீங்கள் விண்ணப்பம் மறக்காமல் பண்ணுங்கள். joinindianarmy.nic.in அந்த இணையதளத்தில் போயிட்டு மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி இருக்கும். எம்என்எஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க்கை ரீச் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கால்ட் ஃபார் த இன்டர்வியூ. ஒன்ஸ் அந்த இன்டர்வியூவை நீங்கள் கிராக் பண்ணும் பொழுது உங்களை வந்து மெடிக்கல் எக்ஸாமுக்கு வந்து உட்படுத்துவாங்க. நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி காலேஜஸில், நர்சிங் காலேஜஸில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். இது வந்து 5 இடத்துல வந்து இந்த ட்ரைனிங் வந்து நடக்குது. இது மொத்தம் வந்து 220 இடங்கள், சரிங்களா? இந்த நர்சிங் கோர்ஸ்க்கு மொத்தம் 220 இடங்கள். இந்த இதில் ஒரு பிரமாதமான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவி வந்து இந்த கோர்ஸ் வந்து படிக்கும் பொழுது ஸ்டைஃபண்டாக மாதம் 8,000 ரூபாய் வந்து வழங்கப்படும். ஒன்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் அப்படிங்கிற ஒரு 2 ஸ்டார் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து முதல் அதிகாரியாக உள்ள என்ட்ராகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் படிநிலை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு அவங்க வந்து கேப்டன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு 3 ஸ்டார் வரும். அதுக்கப்புறம் மேஜர், அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜெனரல், இது மாதிரி ஒரு படிநிலையாக அவங்க வந்து அந்த ரேங்க் வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு வாய்ப்பு. இது நம்ம தமிழக மாணவிகள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். 2வது, சார் எனக்கு வந்து ரொம்ப பொருட்செலவு இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவிகள், சார் எனக்கு வந்து என்னோட 12ஆம் வகுப்போட மார்க், ஏன்னா யூஸ்வலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் வெறும் 6 அரசு செவிலியர் கல்லூரிகள் தான் இருக்குது. இதில் 300 சீட்ஸ் தான் இருக்குது. இந்த 300 இடங்களில் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் 190க்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கும். இது ஒரு பிரிவை பொறுத்தவரை, அதாவது ஒரு கம்யூனிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த இது மாறும். ஆனால் கட்டாயம் 190 சில இதுக்கு பார்த்தீங்கன்னா 188 இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் நர்சிங் காலேஜில் சீட்டு கிடைக்கும். சரி சார், இப்போ இதை தவிர வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய நிம்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிப்மர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாண்டிச்சேரியில். ஜிப்மரை பொறுத்தவரை நீங்கள் நீட் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நர்சிங்க்கு. இது மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு தனித்தனியாக விண்ணப்பம் பண்ணணும். இதை நம்ம மாணவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இப்போ எய்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 20 எய்ம்ஸ் இருந்தாலும் ஒரு 5 இடத்துல மட்டும் நர்சிங் கோர்சஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணணும். நிம்ஹான்ஸ் வந்து தனியாகவே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவுத் தேர்வு வச்சு உங்களுக்கு வந்து அட்மிஷன் எடுக்கலாங்க. இதை தவிர வேறு என்ன, இந்த நர்சிங் படித்தவங்களுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த நர்சிங் முடித்தோன்னே நான் அயல்நாட்டில் போய் ஒர்க் பண்ண போகிறேன், மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் போய் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி அந்த இடங்கள்லாம் சாச்சுரேட் ஆயிடுச்சு, சரிங்களா? நிறைய மாணவர்கள் இங்கேருந்து நீ போயிட்டாங்க. ஸோ இனி வருங்காலத்தில் யாருக்கு வந்து இந்த நர்சிங் பீப்புள் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் ஜெர்மனி. இப்போ இந்த 2 நாடுகளுக்கு செவிலியர்களை அனுப்புறதுல நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு லீகலாக நம்ம
இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்லாம் அனுப்பக்கூடிய ஒரு ஏஜென்சி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏஜென்சி. அவங்களே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அண்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இது ஃப்ரீயாக இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் படிக்க முடியும். இப்போ நீங்கள் ஐஐடி மெட்ராஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஜெர்மன் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. இது என்பிடிஎல் ஐஐடி மெட்ராஸ் ஃப்ரீ ஜெர்மன் கோர்ஸ்னு நீங்கள் வந்து யூடியூப் இதில் போயிட்டு நம்ம கூகுளில் போட்டாவே வரும். அதில் ஜெர்மன் 1 கோர்ஸ், ஜெர்மன் 2, ஜெர்மன் 3 கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இது எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்பிடிஎல் போர்ட்டலில் இருக்குது. ஒன்ஸ் இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டெய்லி டுவலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நீங்கள் லாங்குவேஜ் ட்ரைனிங் எடுங்க. எக்ஸாமினேஷன் எங்கே போய் எழுதலாம்? இப்போ ஒரு இங்கிலீஷ் ஒரு புலமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்கே போய் இந்த எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா, நீங்கள் பிரிட்டிஷ் கவுன்சில் நடத்தக்கூடிய ஐஎல்டிஎஸ் எக்ஸாமோ இல்லைன்னா டோஃபல் எக்ஸாமோ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதினா தான் இதை வச்சு நீங்கள் அயல்நாடு வேலைக்கும் நீங்கள் சேர முடியும். ஆஸ் வெல் அஸ் யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷனுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜெர்மனியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இல்லைனா ஹையர் எஜுகேஷன் படிக்க போகணும் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ்நாட்டில் 2 இடத்துல எழுதலாம். ஒன்று வந்து சென்னையில் அப்பல்லோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காத்தே இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, மேக்ஸ் முல்லர் பவன் பக்கத்தில் இருக்குது. இந்த காத்தே இன்ஸ்டியூட்டில் போய் இந்த எக்ஸாம் எழுதலாம். இப்போ நீங்கள் 4 ஆண்டு வந்து இப்போ நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டும் ஒரு லெவலில் வந்து எக்ஸாம் எழுதுறது நல்லதுங்க. இப்போ இதில் வந்து பேசிக் லெவல் அப்படிங்கிறது A1 லெவல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு A1 லெவல் எழுதுங்க, அடுத்த ஆண்டு A2 லெவல் எழுதுங்க, அடுத்த ஆண்டு B1, அடுத்த ஆண்டு B2. ஸோ இந்த 4 லெவலே போதும். C1 C2 தேவையில்லை. இந்த B1 B2 வரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாணவர்களுக்கு ஜெர்மனியில் கண்டிப்பாக வேலை காத்திருக்கு. உங்களுக்கு வந்து போட்டி வந்து லட்சங்களில் கிடையாது, சில நூறுகளில் தான் போட்டியே உங்களுக்கு. இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய நாடு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜப்பான். உலகத்திலே அதிகமான வயதானவர்கள் இருக்கக்கூடிய நாடு ஜப்பானும் ஒன்று. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே ரொபாட்டிக்ஸ்லாம் வந்து அங்கே வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக எல்லா ஃபீல்டுலேயுமே இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய மூதாதையர்களுக்கு, அதாவது வந்து நிறைய ஜீரியாட்ரிக் நர்சிங் வந்து அங்கே அதிகமாக தேவைப்படுது. வயதானவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த நர்சிங் பீரியட் ஜீரியாட்ரிக் நர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஜப்பான் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கற்றுக்க ஆரம்பிங்க. அதை நீங்கள் ஃப்ரீயாகவும் கற்றுக்கலாம். நான் எப்படி இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் சொன்னோம், அதே கூகுளில் போயிட்டு என்பிடிஎல் ஃப்ரீ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பை ஐஐடி கான்பூர் அப்படின்னு நீங்கள் போடுங்க. இப்போ ஜெர்மன் கோர்ஸை வந்து ஐஐடி மெட்ராஸ் நடத்துகிறாங்க. இதை பொறுத்தவரை ஐஐடி கான்பூர் நடத்துகிறாங்க என்பிடிஎல்ல. நீங்கள் அதை போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற டுவலிங்கோவில் ஆஸ் யூஷுவல் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறது சென்னையில் ஏபிகே ஏஓடிஎஸ் தோஷக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் ஏபிகே ஏஓடிஎஸ் தோஷக்காய் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அது என்ன முதல் படிநிலை என்ன எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா N5 அப்படிங்கிற ஒரு லெவலில் எழுதுவீங்க. N5, அடுத்த ஆண்டு N4, N3, N2. ஸோ 4 ஆண்டு படிப்புகளில் ஒரு ஆண்டும் ஒரே ஒரு லெவல் மட்டும் எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் N2 லெவல் வர உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு ஜப்பானில் பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் வித் ஹை சேலரி. இதை வந்து நர்சஸ் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பேராமெடிக்கல் பீப்புள் இப்போ நிறைய பேர் நம்ம ஊரில் படித்து முடிச்சுட்டு 25,000க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பர் மந்த். உங்களுக்கும் இந்த தகவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து நீங்கள் நர்சிங்கை பொறுத்தவரை நிறைய நம்மளை சுற்றி இருக்க நர்சிங் காலேஜஸ் நிறைய அதுக்கு அங்கீகாரமே இல்லாத கல்லூரிகளாக இருக்குது. இந்திய நர்சிங் கவுன்சிலும் சரி, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட செவிலியல் படிப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 3 படிப்புக்கு மட்டும்தான் இதுக்கு அப்ரூவலே இருக்குது. ஒன்று பிஎஸ்சி நர்சிங், இது 4 ஆண்டு கொண்ட படிப்பு, செவிலியர் படிப்பு. இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஎன்எம்னு சொல்லுவாங்க சில இதில். இது வந்து 3.5 ஆண்டுகள் படிப்பு. மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து 2 ஆண்டு படிப்பு. ஸோ இந்த 3 படிப்புகளை தவிர நம்ம ஊர்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் 1 ஆண்டு படிப்பு, ஒரு 6 மாத படிப்பு, 1.5 வருஷம் நர்சிங் கோர்ஸ், இது மாதிரி நிறைய போலியான நர்சிங் கல்லூரிகள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி கல்லூரிகளில் இந்த படிப்புகள்லாம் நீங்கள் போய் இந்த 3 படிப்புகளை தவிர நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண முடியாது.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவிகளுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பேராமெடிக்கலை பொறுத்தவரை நம்ம பார்ப்போம். பேராமெடிக்கலை பொறுத்தவரை ஒரு 18 விதமான படிப்புகள் இருக்குது. எனக்கும் ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை பார்த்தாங்க, கொஞ்சம் வசதியான ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு எனக்கு சொன்னது என்னென்னா, நான் ரேடியாலஜி பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சுட்டு நான் வந்து ஸ்கேன் சென்டர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கேன் சென்டர் வைக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ரேடியாலஜிஸ்ட்டாக இருக்கணும். அந்த மிஷின் வாங்குறது ஒரு ரேடியாலஜிஸ்ட் பேரில் தான் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி ரேடியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ரேடியாலஜி படித்தவங்க தான் ரேடியாலஜிஸ்ட். இந்த 4 ஆண்டு பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கிறவங்க அந்த ரேடியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னாவே என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, துணை மருத்துவம், அதாவது மருத்துவருக்கு துணை புரிகிறவங்க தான் இவங்க. இப்போ ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹார்ட் சர்ஜன். ஒரு ஹார்ட் சர்ஜனோட அசிஸ்டன்ட் தான் பர்ஃபியூஷனிஸ்ட் டெக்னாலஜி படித்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஒரு நியூராலஜிஸ்டோட அசிஸ்டன்ட் தான் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி படித்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு துறையில இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டான ஒரு நர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த பீப்புளை. ஸோ இந்த கோர்சஸ் படித்தவங்களும் நீங்கள் மறக்காமல், நான் ஏற்கனவே சொன்ன இந்த லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். BASLP அப்படின்னு சொல்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு 20 சீட் இருக்குது. இதுக்கு வந்து உங்களோட 12th மார்க் வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முட்டுக்காடு அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய நிப்மெட் NIEPMD நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் மாதிரியே இந்தியா முழுமையாக ஒரு 4 இடத்துல இந்த நிறுவனங்கள் இருக்குது. இந்த 4 நிறுவனத்துக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அவங்க நடத்தக்கூடிய தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் கிராக் பண்ணி ஆகணும். ஸோ இது மாதிரி படிப்புகளுக்கு தனித்தனியாக நீங்கள் 12th மார்க்கை வச்சும் அப்ளை பண்ணணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அப்ளை பண்ணணும். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷனை பொறுத்தவரை, பேராமெடிக்கல் அட்மிஷனை பொறுத்தவரை நீங்கள் எந்த இணையதளத்தில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, tnmedicalselection.net அப்படிங்கிற ஒரே ஒரு இணையதளம் தான். அந்த இணையதளத்தில் போயிட்டு PMC கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங்கை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு நர்சிங் காலேஜஸும் ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸும் கவுன்சிலிங்கில் தான் ஃபில் ஆகும். வேற ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து மேக்ஸிமம் 99% வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னா அந்த காலேஜில் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லை எனக்கு கவுன்சிலிங் மூலியமாக தான் வேணும்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் கவுன்சிலிங் வர வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேராமெடிக்கலோட அட்மிஷன் ப்ரொசீஜர் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கலைமணி, உயர்கல்வி ஆலோசகர். தேங்க்யூ வெரி மச்.